கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஒரு உயிருள்ள அற்புதமான ஒரு வார்த்தை, தானியேல் 10:19, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சமாதான காரணர் இயேசுதானே, சர்வ வல்லவரும் இயேசுதானே, சமாதான காரணர் இயேசுதானே, சர்வ வல்லவரும் இயேசுதானே. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அதனால் இன்றைக்கி எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். அதாவதுங்க, இயேசு உயிர்த்தெழுந்த உடனே பூட்டின வீட்டுக்குள்ளே வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். சீசர்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, நம்மளை யார் பிடிச்சி போயிட்டு போகிறாங்களோ, இயேசு அடிச்சு நம்மளை அடிச்சுட்டு போகிறாங்களோ அப்படின்னு ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு, கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நிற்கிறார் ஏசப்பா, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அதே போல் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே பலவித காரியத்தை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் வீட்டை பூட்டிக்கிட்டு பலவித நேரத்தை கொண்டு பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் வீட்டை பூட்டிக்கிட்டு ஒருவேளை கடனை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் வீட்டை பூட்டிக்கிட்டு ஒருவேளை எதிராளிக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஏசப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நின்று சொல்கிறாரு, மகனே மகளே, பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம். அன்றைக்கி சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை இந்த கால வேளையில் ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறார். அவர் பூட்டின வீட்டுக்குள்ளே வந்து நின்று சொன்னார். இன்றைக்கி ஒருவேளை கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே படுக்கையிலே இருந்து இந்த வார்த்தையை கேட்கலாம். இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். பயப்படாதீங்க, உங்களுக்கு நிம்மதி. பயப்படாதீங்க, உங்களுக்கு வெற்றி. பயப்படாதீங்க, உங்களுக்கு விடுதலை. பயப்படாதீங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஜெயம். பயப்படாதீங்க, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியம் இன்றைக்கி உங்களை தேடி வரப்போது. ஏசப்பா பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். வாய் திறந்து அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். சிரிச்சிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். முகம் ஆடலாம் சொல்லாதீங்க சகோதரா சகோதரிகளே, உற்சாகமாக சொல்லுங்கள். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷம் வருங்க. நீங்கள் கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? உங்கள் சரீரத்திற்கு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா, தலையிருக்க முடியும், வெண்மையாக்க முடியும், கருப்பாக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நான் கவலைப்பட்டு ஒன்றும் ஆகப்படுது. மன துக்கத்தினால ஆவி முறிஞ்சு போயிடும். அதனால் எவ்வளோ கவலைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளான உறுப்புகள் பழுதடையும். இன்றைக்கி சரீரத்தில் ஏன் கிட்னி, ஏன் இருதயம் ஏன் அப்படி பழுதடையுது அப்படின்னு கேட்டால் அதிகமான கவலைப்படுறதுனால தான். வேதம் சொல்லுகிறது, மன துக்கத்தினால ஆவி முறிஞ்சு போயிடும். அதனால் துக்கப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்மளை அழைச்சவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, சந்தோஷம் பாருங்க. உன்னை அழைத்தவரோ கைவிடவே மாட்டா. அதனால் உங்களை அழைச்சவர் கைவிட மாட்டார். சந்தோஷமாக இருங்க, உற்சாகமாக இருங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையில் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலேயும் உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும், உங்களுடைய பலன் கடந்து வரட்டும், உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும், உங்களுடைய அற்புதம் கடந்து வரட்டும், அதிசயம் கடந்து வரட்டும், கிருபை கடந்து வரட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ கிருபை தேவசாமனை கடந்து வரட்டும். இந்த நாளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.